அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. நான் சொல்லிக் கொடுப்பது அனைத்தும் கற்றுக்கொள்வதற்காக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்டு. ஆனால் ப்ரீமியமில் ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. நல்லா எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டான். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த வீக் என்ன நடக்க போகும்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நடந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடந்த நியூஸ் பேஸை வச்சு தான் திங்கக்கிழமை மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் என்ன நியூஸ் நடந்திருக்கு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் என்ன நியூஸ் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் ரெண்டுமே சொல்கிறேன். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா பாசிட்டிவ் நியூஸை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 வாரமாக செல்லிங்கில் இருந்த எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் போன வாரத்தில் 3 நாளில் பையிங்க்கு திரும்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2900 கோடி பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. எஃப்ஐஐ பை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்படி பை பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டு மேலே ஏறுறதுக்கு காரணமே மெயினாக எஃப்ஐ தான். சரிங்களா? எஃப்ஐஐ இப்போது பையிங் மூடில் இருக்காங்க. டிஐஇ நார்மலாக எப்பயுமே பை தான் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா 8400 கோடி பை பண்ணியிருக்காங்க. இது நம்ம மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சாட்டர்டே சனிக்கிழமை நேற்று யூஎஸோட தூதரகர் நம்ம மோடிஜியை பார்த்துருக்காங்க. சரிங்களா? பார்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மோடியும் ட்ரம்ப்பும் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் இந்தியா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். சரிங்களா? மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, எல்ஜியோட ஐபிஓ ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? அதாவது இந்தியாவிலேயே ஐபிஓவில் ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. எல்ஜி ஐபிஓ 4 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதனுடைய ஐபிஓவோட வேல்யூவே பார்த்திங்கன்னா 12,000 கோடி தான். 12,000 கோடிக்கு தான் அவங்க ஐபிஓ விட்டது. ஆனால் அவங்க வசூல் பண்ணது 4 லட்சம் கோடி. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3,88,000 கோடியை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்தியாவிலேயே ஐபிஓ ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஐபிஓவில் இவ்வளோ பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணது. 4 lakhs crore கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் 12,000 கோடி யாருக்கு ஐபிஓ கிடைச்சிருக்கோ கிடைக்காதவங்க அத்தனை பேருக்கும் ஃபண்டை ரீஃபண்டபிள் பண்ணுறாங்க. அப்படி ரீஃபண்டபிள் பண்ணும்போது 3,88,000 ரிட்டர்ன் மக்கள் கைக்கு போகிறப்போ அதுலேருந்து ஒரு 10 to 20% நம்மளுக்கு ஐபிஓ தான் கிடைக்கல, எல்ஜி ஷேரையாவது வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் நம்மளுடைய மார்க்கெட் மேலே ஏறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா ரிட்டனில் திரும்பவும் போய் ரிப்ளை பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஐபிஓ ஹிஸ்ட்ரியிலேயே எல்ஜி இப்போ பிரேக்கப் பண்ணியிருக்கு. சரிங்களா? இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே குவார்ட்டர்லி எர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிசிஎஸ் எர்னிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 5வதாக பார்த்திங்க அப்படின்னா, குரூட் ஆயிலோட ரேட்டு 60 ரூபாய்க்கு வந்துருச்சு. குரூட் ஆயிலும் கோல்டும் ரேட்டு குறைகிறப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் ஏறும். நம்ம ஷேர் மார்க்கெட் இறங்குறப்போ குரூட் ஆயிலும் கோல்டும் ரேட்டு விலை ஏறும். குரூட் ஆயிலோட ரேட்டு இறங்கியிருக்கு. நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இதெல்லாம் வச்சு தான் பாசிட்டிவ் மேலே ஏறும், மார்க்கெட்டு மேலே ஏறும். நெகட்டிவ் நியூஸு அப்படின்னு ஒன்று இருக்கும். பாசிட்டிவ்னு நினச்சா நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? நெகட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சைனாவுக்கு நம்ம ட்ரம்ப்பு பண்ணதான். சைனாவுக்கு 100% டேக்ஸ் போட்டிருக்காரு, டேரிஃபு.
ஆல்ரெடி அவங்களுக்கு 30% டேரிஃப் இருக்குது. இப்போ ஒரு 100% போட்டு 130% அவங்களுக்கு டேரிஃப் போட்டிருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் நியூஸ். 2வது பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை கிரிப்டோ கரன்சி 1,23,000 பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 20,000 பாயிண்ட்டு இறங்கியிருக்கு. ஏகப்பட்ட பண லாஸ். ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய அடி வாங்கினது இதுதான். கிரிப்டோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கீழ இறங்கியிருக்கு. 1,23,000 பாயிண்ட்லேருந்து 1,03,000 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. கிரிப்டோல அடி வாங்கினதுனால நம்ம ஷேர் மார்க்கெட்டும் கீழ விழுவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய அடி வந்து இது வந்து நெகட்டிவ் நியூஸ். சரிங்களா? இந்த மாரி இப்போ அவ்வளோதான். பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே கலந்து தான் இருக்கு. ஆனா பாசிட்டிவ் அதிகமா இருக்கு. என்னோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே மார்க்கெட் பாசிட்டிவா தான் போகும். இதுவரைக்கும் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. மண்டேவும் மார்க்கெட் பாசிட்டிவா தான் போகும்னு என்னோட வியூ. சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டி இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, 25,285. அவன் 320க்கு மேல உடைக்கவே இல்ல. ஒருவேள மண்டே மார்னிங் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, 350க்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, கன்ஃபார்ம் 300, 500 டச் பண்ணிருவான். இல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, சப்போர்ட் எங்க எடுப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25,150ல சப்போர்ட் எடுப்பான். சரிங்களா? வரக்கூடிய வாரங்கள் மேக்ஸிமம் மோஸ்ட்லி இப்போ இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் இப்போ மணி ஒரு 3 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் தான் அதிகமா இருக்கு. நெகட்டிவ் நியூஸும் கம்மியா இருக்கு. ஆனா அது கம்மியா இருக்கு. என்னோட வியூ மார்க்கெட் திங்கட்கிழமை பாசிட்டிவ்ல தான் போகும். எவ்ரி வீக் வந்து இந்த மாரி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் எவ்ரி வீக்கு நான் வந்து சண்டே நான் வீடியோ போடுறேன். பாருங்க. சரிங்களா? அதே மாரி வந்து நாம வந்து அதிகமா பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பையர். ஆப்ஷன்ஸ் பையிங்க பத்தி நெறைய வீடியோ உள்ளார போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுலே ஹெவி ரிஸ்க் அண்ட் ஹெவி ரிவார்டு ஆப்ஷன்ஸ் பையிங்கில தான் இருக்கு. அதுவும் ஸ்கால்பிங்கில தான் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து எல்லாம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. ஒரு லாட் போடுங்க. ட்ரேடிங் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரிங்கயா? வரக்கூடிய தீபாவளிய நல்லபடியா எல்லாம் வெற்றிகரமா கொண்டாடுங்க. சரிங்களா? தெளிவா, பொறுமையா ட்ரேட் பண்ணி பணத்த இழக்காம அனைவரும் சந்தோஷமா இருங்க. நான் என்னுடைய லைவ் ட்ரேடிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுவும் ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதிலேயே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பர கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்க லைவ் ட்ரேடிங் கிளாஸ்ல உங்கள ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? எனக்கு வேறு யாருமே கிடையாது. என்னுடைய அட்மின் என்னுடைய யூடியூப் சேனல வச்சு யார் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய யூடியூப் ஒரே ஒரு சேனல் தான் இருக்கு. என்னுடைய நம்பர் கீழ குடுத்துருக்கேன். அதான் என்னுடைய நம்பரு. எனக்கு அட்மினோ, இல்ல வந்து எனக்கு வந்து டெலிகாலரோ யாருமே கிடையாது. உங்களுக்கு எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக பேசலாம். ஆப்ஷன்ஸ் பையிங்ல உங்களுக்கு என்ன டவுட் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அதானே மாமூலா பண்ணிட்டீங்க. இந்த தடவையும் லைக்க போட்டு விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.